வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பொறுத்தவரை உங்களது உயிருக்கோ உயிரின உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்தவருடைய உதவியின்றி காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த புத்தியும் கலையும் அமைந்துள்ளது. அதே சமயம் உடல் வலிமை மன வலிமை இரண்டையும் சமச்சீராக்கி உங்களுடைய வாழ்நாள் காலத்தை செம்மைப்படுத்தவும் நீட்டிக்கவும் செய்கிறது. அது மட்டுமல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்தவும் நோயின்றி வாழவும் நம்முடைய பயத்தை அகற்றவும் சோம்பேறித்தனத்தை அகற்றவும் சுறுசுறுப்பை கூட்டவும் இந்த தற்காப்பு கலை ஒரு சிறந்த பயிற்சிக்காலனாக அமைகிறது. ஆனால் தேவை நீங்கள் தெரிவு செய்யும் இந்த பள்ளி நல்ல பள்ளியாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம பார்க்குறது புதிய தான் நன்சொக்கை வைத்து செய்யும் உத்தி. அதாவது நன்சொக்கை வைத்து செய்யும் பொழுது உத்தி ஒரு மாதிரி இருக்கும். அதே புத்தியை நீங்கள் மாற்றுப்பை வைத்து செய்யும்போது சற்று உத்தி மாறுபடும். அந்த உத்தியை பாருங்கள். இதுதான் நாம் கூறும் நன்சக்கு என நூட்டியாக்கு. இதற்கு மாற்றுதான் ஒரு துப்பட்டாவோ சிறு கயிறோ போதுமானது. சரி, இப்போ பார்த்துவது பல உண்டு, பார்ப்போம். காரணம் உங்களுடைய ஞாபகம் மூட்டது. பார்த்த முதல் புத்தி மேல் பக்கம் கத்தி குத்துக்கு குத்தும்பொழுது தடுங்கள் பின்பக்கமாக செலுத்தி இழுத்து பார்த்தோம். அறுபது பார்த்தோம். மேல் பக்கமாக தடுத்து உள்ளே சென்று இழுத்து நாம் எதிரியை பார்த்துவதுதான். அடுத்து பார்த்தோம் குத்தும்போது வைத்த பகுதிகள் தடுத்து சுழற்றி இழுத்து தாக்குமுதி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் தாக்கும் பொழுது தடுத்து பின்பக்கமாக சென்று இழுத்து தள்ளுமுதி பார்த்தோம். இன்னையிலே இதுதான் நம் குழும் நன்சொக்கென்ற நூட்டியாக்கு. இதற்கு மாற்றுதான் ஒரு துப்பட்டாவோ சிறு கயிறோ போதுமானது. ஆபத்து காலகட்டத்தில் மாற்றுப் பொருளாக பார்க்க இருப்பது பார்த்த புத்திகள் தான். காரணம் ஞாபகம் மூட்டது. குறிப்பாக ஒரு இது மேலே குத்தும்போது கத்தியால் தடுங்கள் கணமே கழுத்தை மாட்டி தாக்கலாம், இது முடக்கப்படுவான். அடுத்த புத்தி மேலே தாக்கும்போது தடுங்கள் உள்ளே சென்று பிடிப்போடும் பொழுது இது உங்கள் செயல். அடுத்தது மேலே குத்தும் பொழுது தடுங்கள் தாக்கலாம், அவன் நிலை கொலைவான், நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்து பார்த்தது வயிற்று பகுதிக்கு தடுங்கள் சுழற்றுங்கள் இழுத்து தாக்கலாம். அடுத்து பார்த்தது குத்தும் வயிற்று பகுதியில் தடுங்கள் சென்று இழுக்க முடியும். சரி, இப்போ நாம் பார்க்க புதிய புத்தியை என்னவென்றால் எதிரி குத்த வரும்பொழுது தடுங்கள். அடுத்த சேலை நாம் முடக்குவதற்காக தாக்கலாம். கண் பகுதியில் கத்தி விடுபடும், அடுத்து மாட்டி தாக்கலாம். இதற்கு மாற்று துப்பட்டா தான். மறுபடியும் பாருங்கள், தாக்கும் பொழுது தடுங்கள். அடுத்த வினாடியை தாக்கலாம். கண் பகுதியில் மாட்டுங்க. மாற்றுப்பள்ளி பாருங்கள். நேர்களே, பார்க்க இருப்பது நன்சக்கு மாற்று துப்பட்டா தான். நாம் செய்த புத்தியை எவ்வாறு செய்வது துப்பட்டா வைத்து. ஆக இது தாக்கும் பொழுது நீங்கள் தடுக்கலாம். வெறுங்கையால் தாக்குங்கள். கண் பகுதியில் விரலை கொண்டு இதுகள் தாக்கலாம். ஆக நாம் முன்பு செய்து நன்சு நாம் கண்ணை குத்தினோம். காரணம் ஆபத்து காலகட்டத்தில் நம்மை காத்துக்கொள்ள. அந்த நன்சொக்கு இல்லாவிட்டால் கை விரலை போதுமானது. குத்துவது நம்ம நோக்கம் கிடையாது. ஆபத்து காலகட்டத்தில் பெண்மணி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் இது போன்ற புத்திகள். ஆக இதில் தாக்க வரும்பொழுது தடுங்கள்,
கண்ணை குத்துங்கள், மாட்டுங்கள், தாக்கலாம். ஆக இது உங்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ ஆபத்தில் விடும்போது நீங்கள் செய்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். உங்களே நீங்களே அடுத்த உதவியின்றி. தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள். இதுதான் இந்த நன்சக்கோன்றது. இது மாட்டு துப்பட்டா. இது என்னன்னாக்கா, இது குத்த வரும்பொழுது நீங்கள் தடுங்கள். கத்தி இருக்கு பிடிங்க. முதல் செயல் தடுத்தல். அடுத்தது நீங்கள் அவன் முடக்க வேண்டும் என்றால் இதை கொண்டு தாக்கலாம். கண் பகுதியில் கத்திப்படும் மாட்டுங்கள். அவனை நாம் நம்முடைய கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள முடியும். அவன் நம்ம தொடர்ந்து தாக்க இயலாது. மறுபடியும் பாருங்கள். முதல் செயல் தடுத்தல், தாக்குங்கள். கண்ணுக்கு காரணம் அவனை கத்தி விடுபடவும் அவன் செயலை முடக்கவும் தான். இப்போ தாக்க இருப்பது அவனை நம் முற்றிலும் முடக்கவே. மாற்று துப்படா தான். சரியா? இது போன்ற ஒரு துப்பட்டா இருக்கும் பொழுது தடுப்பது வெறும் கையால் தான். தடுங்கள். கணமே தாக்குங்கள். விரலை கொண்டு கண் பகுதியில் துப்பட்டா கொண்டு இழுக்கலாம். சரியா? வாங்க. செயல் 1 தடுத்தல் தான். 2 குத்துங்க கண்ணில், கழுத்தில் மாட்டுங்க, இது தாக்குங்க. இதற்கு மாற்றாக ஒரு துப்பட்டா. நீங்கள் தடுக்க இருப்பது சைக்கன் உடக்கு என்று பக்கம் எடுப்பது தடுக்கணும். சரியா? ஏச்சு இப்போ நுக்கத்தை முதல் கண்ணை குத்துங்கள், கழுத்தை மாட்டுங்க, இழுங்க. வேகம் அவசியம். மறுபடியும். சரியா? நல்லா கையை வச்சுங்க. சரியா? அதெல்லாம் வெளியே வரணும். கட்டை வரல உள்ளே வரணும். கட்டை. சரி, ரைட். முதல் செயல் தடுத்தல். நீ நுக்கத்தே சம். பார்த்தீர்கள். துப்படை பிடிக்கும் பொழுது சரிசமமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரு பக்கமும் பிடிக்கும் பொழுது இந்த கட்டை விரல் வர வேண்டும். இந்த பக்கம் ஒரு பிடி. இது போன்று உங்கள் விரல் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். எதிரி தாக்கும் பொழுது உள் சென்று தடுங்கள். விரலை கொண்டு தாக்குங்கள், மாட்டுங்கள், இழுக்கலாம். தேவை முறையான பயிற்சி மட்டுமே. மேலே உத்திய பார்த்தீர்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் அதனுடைய வலிமையும் எளிமையும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போல எந்த ஒரு பொருளும் நீங்கள் தற்காப்புக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போது என்றால் நீங்கள் முறையான பயிற்சி பெற்ற பிறகு அது சாத்தியம். ஆக நன்சகுக்கு மாற்றாக ஒரு துப்பட்டாவோ கயிறோ, எவராவுக்கு மாற்றாக ஒரு பேனா, ஒரு செல்ஃபோனோ, காமாவிற்கு மாற்றாக ஒரு கொடையோ, டேக்கோவுக்கு மாற்றாக ஒரு வளையலோ, எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மாற்றுப் பொருளாக. ஆனால் நீங்கள் முறையான கோபுடோ கருவி பயிற்சி, அதை சார்ந்த ஒத்த பொருளான சுற்றுப்புற சொல்லி பயிற்சியை நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில் தேவை. நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.